ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. சூப்பர் சாஃப்டான ஆப்பம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு பவுலில் ஆர் எனி வெசல் ஆஃப் யர் சாய்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அழகு பச்சரிசி அண்ட் ஒரு அழகு புழுங்கலரிசி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பேச்சுலாவில், எங்கள் வீட்டில் இது சட்னி கரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பேச்சுலாவில் உளுந்து அளந்து எடுத்துக்கணும். அண்ட் சாஃப்டாக வரத்துக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மினிமம் 5 hours வந்து சோக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சோக் பண்ண தண்ணியே யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறைன்னு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கக்கூடாது. நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணி ஓவர் நைட் வச்சிடணும். ஒரு 8 hours ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு வச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு ஈவினிங் போல் ஊற வச்சு நைட் அரைச்சி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் மாவு. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் உடைக்கும் போது அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சாஃப்டாக வரத்துக்கு சில டிப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு கப் வந்து மீந்த சாதம் இல்லைன்னா ஒரு கப் அவல் ஆட் பண்ணால் இன்னும் சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஆட் பண்ணாமே இந்த மெத்தட், இந்த அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் எல்லாம் போட்டு பண்ணோன்னா இதுவே ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஆப்பம் வந்து ரெடி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.